அரிசி பருப்பு சாதம் இது வந்து வெறும் ரெசிபி மட்டும் கிடையாது. ஏனுங்கண்ணு இது கோயம்புத்தூர் மக்களோட எமோஷன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதில் வந்து பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் தட்டி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு பட்டை போட்டுக்கலாம். சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 5, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, ஒரு தக்காளியை நைஸாக நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து 1:3 ரேஷியோ. உப்பு தேவையான அளவு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ஓரளவுக்கு நல்லா வெந்து குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் தட்டி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே சுவைக்காக தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக நெய் சேர்த்து நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருக்கிற அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.